தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் மஞ்சள் பத்திரிகை. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார்களான தியாகராஜ பாகவதர், கலைவாணர் ஆகியோர் வாழ்க்கையை புரட்டி போட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் இப்போது வரை நீடிக்கும் மர்மம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. சினிமா தொடங்கிய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நடிகர் நடிகைகளை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய அளவிலான விருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுலேயும் நடிகர் நடிகைகள் பற்றிய அந்தரங்க செய்திகளாக இருந்தால் அதற்கு என்ன விலை கொடுத்தாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தமிழ் சினிமா ரசிகர்களின் பரம்பரை வியாதி அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமா ரசிகர்களின் இந்த பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்ட தமிழின் பல பத்திரிகைகள் இப்போது வரைக்கும் சினிமா பற்றிய செய்திகளை வெளியிடுறதுல நிறைய ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளியாகும் சினிமா செய்திகளில் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை விட சினிமா கலைஞர்கள் சம்பந்தப்பட்ட கிசுகிசுகளுக்கு தான் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா சினிமா கிசு செய்திகளில் தான் சினிமா நடிகர் நடிகைகளோட சில அந்தரங்கமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்படியான இந்த சினிமா கிசுகிசுக்களோட ஆரம்ப புள்ளி எது? அப்படி சினிமா கிசுகிசுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் தமிழ் பத்திரிகை எப்போ, யாரால, எப்படி தொடங்கப்பட்டது? அப்படி தொடங்கிய அவர் ஏன் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்படுறாரு? அப்படி அவரை படுகொலை செய்தவர்கள் யார்? 1940ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உலகமெங்கும் பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடிச்சு. பசி, பஞ்சம், போர் அப்படின்னு உலகின் பெரும்பாலான நாடுகளை சேர்ந்த மக்கள் ஏகாதிபத்திய நாடுகளின் நாடு பிடிக்கும் ஆசையால் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்தியாவும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே இருந்து வந்தது. 2ஆம் உலகப் போர் உலகமெங்கும் பல மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது. அப்படி அது ஏற்படுத்திய முக்கியமான பிரச்சனைகள்ல ஒண்ணுதான் பேப்பர் பஞ்சம். அப்படி ஏற்பட்ட அந்த பேப்பர் பஞ்சத்தால உலகம் முழுவதும் பத்திரிகை தொழில் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்தியாவிலும் கூட அப்போது புதிய பத்திரிகைகள் தொடங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சென்னையைச் சேர்ந்த லட்சுமிகாந்தன் என்பவர் 1940ஆம் ஆண்டு சென்னையில் சினிமா தூது அப்படிங்கிற ஒரு சினிமா பத்திரிகையை தொடங்கினார். பத்திரிகை நடத்துறதுக்கு அனுமதியே கிடைக்காத அந்த காலத்துல லட்சுமிகாந்தன் பத்திரிகை தொடங்கியது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. லட்சுமிகாந்தன் ஏதோ பெரிய இடத்து தொடர்புள்ளவர் போலன்னு மக்கள் மத்தியில அவர் மேல ஒரு மரியாதையும் ஏற்பட்டுச்சு. ஆனா பத்திரிகை தொடங்கி கொஞ்ச நாள்லயே அவர் மேல உருவான அந்த மரியாதையெல்லாம் காணாம போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு காரணம் லட்சுமிகாந்தனின் சினிமா தூது பத்திரிகையில் சினிமா செய்திகளை விட சினிமா நட்சத்திரங்களை பற்றிய வதந்திகள் தான் அதிக அளவில் இருந்துச்சு. குறிப்பா அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்த பல மூத்த நடிகர் நடிகைகளை பற்றிய பல அவதூறான செய்திகளை தொடர்ந்து எழுதி வந்தாரு லட்சுமிகாந்தன். பெரும்பாலான அவரோட செய்திகள் எல்லாம் எந்த நடிகர் எந்த நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக தான் இருந்து வந்தது. ஆனா அப்படி எழுதுற எந்த செய்திக்கும் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம தான் இருந்திருக்கு. இதனால பல நடிகர் நடிகைகள் தங்களோட சொந்த வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் பல மோசமான பாதிப்புகளை சந்திச்சாங்க. இதனால பெரிதும் பாதிக்கப்பட்ட அப்போதைய தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட MK தியாகராஜ பாகவதர், அப்போதைய நகைச்சுவை சூப்பர் ஸ்டாராக இருந்த NS கலைவாணர், கோவை பச்சிராஜா ஸ்டுடியோவின் உரிமையாளரும் பிரபல திரைப்பட இயக்குனருமான ஸ்ரீ ராமலு நாயுடு ஆகியோர் அப்போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஆர்தர் ஆஸ்வால்ட் ஜேம்ஸ் ஹோப் என்பவரிடம் லட்சுமிகாந்தனின் சினிமா தூது பத்திரிகை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முறையிட்டிருக்காங்க. ஆளுநரும் அவர்களின் கோரிக்கையில் இருந்த நியாயத்தை உணர்ந்து லட்சுமிகாந்தனின் சினிமா தூது பத்திரிகை உரிமத்தை ரத்து செஞ்சிடுறாரு. இதனால சினிமா தூது பத்திரிகை நிறுத்தப்படும் நிலைமைக்கு தள்ளப்படுது. தனது பத்திரிகை நிறுத்தப்பட்டதால் கோபத்தில் வெகுண்டெழுந்த லட்சுமிகாந்தன் இந்து நேசன் என்ற பத்திரிகையை விலைக்கு வாங்கி மீண்டும் அதில் தமிழ் சினிமா நடிகர்கள் பற்றிய அவதூறான செய்திகளை எழுதியிருக்காரு. லட்சுமிகாந்தனின் அராஜகத்துக்கு முடிவு கட்டினதா நினைச்ச தமிழ் சினிமா பிரபலங்களுக்கு லட்சுமிகாந்தனின் அந்த அடுத்த அதிரடி தாக்குதலை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. சினிமா தூது பத்திரிகையில நடிகர் நடிகைகளை பற்றி மட்டுமே மோசமாக எழுதின லட்சுமிகாந்தன் இந்து நேசன் பத்திரிகையில சில பணக்காரர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் பற்றியும் அவதூறான கருத்துக்களை எழுதியிருக்காரு. இதனால லட்சுமிகாந்தனுக்கு
பல தரப்பிலிருந்தும் எதிரிகள் உருவானதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் எதிரிகள் உருவானாலும் இன்னொரு பக்கம் லட்சுமிகாந்தனின் மிரட்டலுக்கு பயந்து அவருக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து தங்களை பற்றி எந்த செய்திகளையும் வரவிடாமல் பார்த்து கொண்ட சில பணக்காரர்களின் புண்ணியத்துல லட்சுமிகாந்தன் சொந்தமா அச்சகம் தொடங்கும் அளவுக்கு வசதியான வாழ்க்கைக்கு மாறி இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 1944 நவம்பர் 8 சென்னை புரசைவாக்கம் வேப்பேரி பகுதியில தன்னுடைய வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்து விட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் சென்று கொண்டிருந்த லட்சுமிகாந்தனை யாரோ சில மர்ம நபர்கள் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. தன் உடலின் 3 இடங்கள்ல கத்தி குத்தால காயம்பட்ட லட்சுமிகாந்தன் காயத்திலிருந்து வழிந்த இரத்த வெள்ளத்தோடு மீண்டும் தன் வழக்கறிஞர் வீட்டுக்கு சென்று நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கார். பிறகு தனது வழக்கறிஞரின் அறிவுறுத்தலின்படி சென்னை வேப்பேரி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்த லட்சுமிகாந்தன் பிறகு சென்னை சென்ட்ரல் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுறார். லட்சுமிகாந்தன் மருத்துவமனையில் இருக்கும்போது முழு சுயநினைவோடு இருந்ததாகவும் அப்போது கூட ராமேஸ்வரம் போட் மெயிலில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் தமிழ் சினிமா நடிகை ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் விரைவில் அந்த கொலையில் குறிப்பிட்ட அந்த நடிகைக்கு இருக்கும் தொடர்பை அம்பலப்படுத்துவேன் என்றும் மருத்துவமனையில் இருந்த சிலரிடம் லட்சுமிகாந்தன் சொல்லிக் கொண்டிருந்ததாகவும் சில தகவல்கள் சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு லட்சுமிகாந்தன் அப்போது நல்ல உடல்நிலையோடு இருந்திருக்காரு. ஆனால் மறுநாள் அதிகாலை நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லட்சுமிகாந்தன் இறந்து விட்டதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. லட்சுமிகாந்தனின் மரணம் தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. தமிழகம் முழுவதும் அவருக்கு உருவாகியிருந்த மஞ்சள் பத்திரிகை ரசிகர்கள் இனி நடிகர்களின் அந்தரங்க ரகசியங்களை எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று பெரும் ஏமாற்றத்தையும் துயரத்தையும் அடைஞ்சாங்க. பிறகு லட்சுமிகாந்தனின் கொலை சம்பவம் தொடர்பா 8 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த 8 பேர்ல தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருந்த MK தியாகராஜ பாகவதர், NS கலைவாணர் மற்றும் இயக்குனர் ஸ்ரீ ராமலு ஆகியோரும் இருந்தாங்க. லட்சுமிகாந்தன் கொலை சம்பவத்தின் சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லி காவல்துறை இவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்போது வழக்கத்தில் இருந்த நடுவர் குழுவால் விசாரிக்கப்பட்டது. நடுவர் குழு என்பது பொதுமக்களை உள்ளடக்கிய பல்வேறு நபர்களை கொண்ட ஒரு விசாரணை அமைப்பு. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்து வந்த இந்த அமைப்பிற்கு நீதிமன்றத்திற்கு இணையான அங்கீகாரம் இருந்து வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட தியாகராஜ பாகவதர், கலைவாணர் மற்றும் ஸ்ரீராமுலு சார்பாக அப்போது பிரபல வழக்கறிஞராக இருந்த ராஜாஜி, VT ரங்கசாமி ஐயங்கார், கோவிந்தசாமிநாதன், KM முன்ஷி, PT சுந்தர்ராஜன், சீனிவாச கோபால் போன்ற வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. வழக்கை விசாரித்த அந்த 12 பேர் அடங்கிய நடுவர் குழு தங்கள் விசாரணையின் அடிப்படையில் லட்சுமிகாந்தன் கொலை சம்பவத்தில் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் ஆகிய இருவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஸ்ரீராமுலு நிரபராதி அப்படின்னும் தங்களோட விசாரணை அறிக்கையை நீதிபதிக்கு அனுப்பி வச்சாங்க. நடுவர் குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளான தியாகராஜ பாகவதருக்கும் கலைவாணருக்கும் ஆயுள் இருக்கும் வரை நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் ஸ்ரீராமுலுவை விடுதலை செய்தும் உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்டு பாகவதரும் கலைவாணரும் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதற்கு காரணம் பாகவதர் மற்றும் கலைவாணர் ஆகிய இருவரும் தமிழ் சினிமாவின் புகழின் உச்சியில் இருந்தது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் செய்து தரதா ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. தியாகராஜ பாகவதர் நடிச்ச ஹரிதாஸ் அப்படிங்கிற படம் அப்போது தமிழகம் முழுவதும் 100 வாரங்களை கடந்து ஓடிக்கிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் 12 படங்களுக்கு மேல ஒப்பந்தமாகி இருந்தார். கலைவாணரும் பல படங்களுக்கு ஒப்பந்தமாகி இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிவந்த அந்த தீர்ப்பு அவர்கள் இருவரின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதால் இருவரும் தங்களுக்கு எதிராக வந்த அந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. ஆனால் வழக்கை மீண்டும் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பையே மறுபடியும் உறுதி செஞ்சாங்க. அப்போது இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படாத காரணத்தால் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை லண்டனில் உள்ள பிரிவியூ கவுன்சிலில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும். எனவே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கும் லண்டனில் இருந்த பிரிவியூ கவுன்சிலில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. பிரிவியூ கவுன்சிலானது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை கீழ் நீதிமன்றம் சரியாக விசாரிக்கவில்லை என்றும், எனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனால் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஹெபல் மற்றும் ஷஹாபுதீன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பாக
மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்படி நடந்த அந்த விசாரணையில் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் ஆகிய இருவரும் குற்றமற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டதோடு விடுதலையும் செய்யப்பட்டாங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு நடந்த சுமார் 2.5 ஆண்டு காலம் வரைக்கும் தியாகராஜ பாகவதரும் கலைவாணரும் தொடர்ந்து சிறையில் இருந்து வந்தாங்க. இதனால இவங்க 2 பேரும் ஒப்பந்தமாகி இருந்த எல்லா படங்களும் இவங்க கையை விட்டு போயிருந்தது. இதனால அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் பெரும் புயலில் சிக்கிக்கொண்ட சிறிய ஓலை வீட்டை போல சிதைஞ்சி சின்னா பின்னமாகி போயிருந்தது. அதுவரை அவர்கள் இருவரும் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் முழுவதுமாக இழந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நடுரோட்டுக்கு வந்திருந்த அவங்க வாழ்க்கைய மறுபடியும் முதல்ல இருந்து தொடங்க வேண்டிய நிலைமைக்கு போயிருந்தது. கலைவாணர் மீண்டும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் நடித்ததோடு மட்டுமில்லாம அப்போது தமிழக அரசியலில் புது எழுச்சியை உருவாக்கி கொண்டிருந்த திராவிட அரசியல்ல ஈடுபட்டு திராவிட கொள்கைகளை தனது படங்கள்ல பேசி வந்தார். ஆனா பாகவதர் சினிமா வாய்ப்பிற்காக காத்திருக்காமல் மீண்டும் கச்சேரி செய்வதில் கவனம் செலுத்த தொடங்கினார். ஆனாலும் இருவரும் தங்கள் பழைய செல்வாக்கை இழந்து விட்டார்கள் என்பது மாதிரி தான் இருந்தது அவங்களோட சிறைக்கு பிறகான வாழ்க்கை. இப்படி இழந்த செல்வாக்கை மீண்டு பெற முடியாத கலைவாணர் 1957ஆம் ஆண்டு தனது 48ஆம் வயதுல இறந்து போனார். இதனைத் தொடர்ந்து 1959ஆம் ஆண்டுல பாகவதரும் இவ்வுலக வாழ்வை விட்டு மறைஞ்சு போனார். தமிழ் திரையுலகத்தையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்த 2 மேதைகளின் இழப்பு என்பது இப்போது வரைக்கும் தமிழ் சினிமாவின் பேரிழப்புதான் என்றாலும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கின் குற்றவாளிகள் யார் என்பது இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சாகவே இருந்து வருது. ஆனாலும் மனித வாழ்க்கை என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் என்பதற்கு ஓர் அழுத்தமான சாட்சியமாக இருந்து வருகிறது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.